Taste the Daily. அதாவது தமிழகத்துக்கு அதிக அளவிலான மழை பொழிவு தரக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி பல வாரங்கள் ஆனாலும் கூட தமிழகத்தின் வடமேற்கு மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பெரிய அளவிலான மழைப்பொழிவு என்பது இல்லாமலே இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் கடந்த வாரம் மட்டும் சுமார் 2 அல்லது 3 நாட்கள் மட்டுமே சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மழை பெய்தது. இந்த 2 நாள் பெய்த மழைக்கே சென்னை மற்றும் அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகள் நீரில் மூழ்கின. குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளையும் சூழ்ந்த மழை நீர் 4 நாள் மழை விட்டு 5 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை வெளியேறாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி இந்த மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள புழல் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் தான் தற்போது இந்த மழை நீர் இதுபோல் தீவு போல் காட்சியளிக்கிறது. குறிப்பாக இந்த புழல் ஊராட்சி ஒன்றியம் விளாங்காட்டு பக்கம் கல்மேடு மைதானம் அருகில் உள்ள நியூ ஸ்டார் சிட்டி குடியிருப்பு பகுதியில் மழை நீர் விட்டு 4 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை அந்த குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ள நீர் இதுவரையே வெளியே செல்லாமல் அப்படியே தேங்கி கிடப்பதாக இந்த நியூ ஸ்டார் சிட்டி குடியிருப்பு பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த மழை நீர் அதிக அளவு இந்த பகுதியை சூழ்வதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால், இந்த ஒவ்வொரு பருவமழையின் போதும் இந்த பகுதி நியூ ஸ்டார் சிட்டி பகுதி அதிக அளவில் மழை நீரால் சூழப்படுவதாகவும் அவற்றை மழைநீர் முறையாக வெளியேறுவதற்கு இங்கு உள்ள வடிகால்வாயை அகலப்படுத்துவதும் வடிகால்வாய் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதை சீர் செய்யாமலும் இந்த புழல் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் ஆமை வேகத்தில் செயல்பட்டு வருவதுதான் இதற்கு மிக முக்கிய காரணம் என இந்த நியூ ஸ்டார் சிட்டி குடியிருப்பு பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த பகுதியில் தேங்கும் மழைநீர் குறித்து கடந்த பருவமழை காலங்களின் போது பாதிப்பு அடைந்ததாகவும் அது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புழல் ஊராட்சி ஒன்றியம் அதே போன்று மாவட்ட நிர்வாகம் என அனைத்து இடத்திலும் புகார் கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது இப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாகும். மாதவரம் தொகுதிக்குட்பட்ட இந்த தொகுதி இடம் என்பதால் மாதவரத்தில் உடைய திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சுதர்சனம் இந்த பகுதியில் கடந்த 4.5 ஆண்டுகளாக ஒவ்வொரு பருவமழையின் போதும் மழை நீரால் இப்பகுதி கடுமையாக பாதிப்பதாகவும் இவற்றை நடவடிக்கை எடுப்பதற்கு 4.5 ஆண்டுகளில் ஒரு முறை கூட இப்பகுதியில் மழைநீர் வடியாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆய்வை கூட இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ள மாதவர சுதர்சனம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது இப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த நியூ ஸ்டார் சிட்டி பகுதி சுற்றிலும் இருக்கக்கூடிய கால்வாய்கள், மழைநீர் வடிகால்வாய் கால்வாய்கள் என எதிலுமே மழைநீர் வெளியேறாமல் அதிக அளவில் ஆக்கிரமிப்புகள் நடந்திருப்பதும் இந்த மழைநீர் வடிகால்வாய்களை சுத்தம் செய்யாமல் தூர்வாரப்படாமல் இருப்பதும் தான் இந்த மழைநீர் அதிக அளவில் தேங்குவதற்கு காரணம் என்றும், தேங்கிய மழைநீர் வெளியேறுவதற்கு போதிய அளவில் வசதி இல்லாததால் மழைநீர் அனைத்துமே குடியிருப்புகளுக்குள் நுழைந்து விடுவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் விஷ ஜந்துக்கள், பாம்பு, பல்லி, தவளை போன்ற பூரான் போன்ற விஷ ஜந்துக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வந்து வீடுகளுக்குள்ளவே புகுந்து விடுவதாகவும் மிகுந்த அச்சத்துடனேயே தாங்கள் வசித்து வருவதாகவும் இந்த நியூ ஸ்டார் சிட்டி பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இங்கு தேங்கக்கூடிய இந்த மழைநீர் வடியாமல் இருக்கக்கூடிய இந்த மழைநீர் குறித்து மாவட்ட நிர்வாகம், புழல் ஊராட்சி ஒன்றியம் என அனைத்து தரப்பிலும் புகார் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புழல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் மற்றும் வார்டு மெம்பர்களுடைய பதவிக்காலம் முடிவடைந்து விட்டதால் இவற்றை அரசு அதிகாரிகள், நகராட்சி நிர்வாகத்துறையை சேர்ந்த அரசு அதிகாரிகள் தான் கவனிக்க வேண்டும். ஆனால் அவர்களும் இதில் ஆர்வம் செலுத்தாமல் மெத்தன போக்குடன் இருப்பதால் ஒவ்வொரு பருவமழையின் போதும் இது போன்ற பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் இயல்பு வாழ்க்கையை சுமார் 20 நாட்களுக்கு நாங்கள் துளைத்து விடுகிறோம் என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அருண்.